மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான மாமல்லபுரம், வேடந்தாங்கல் ஆகிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகையானது அதிகரித்து காணப்படுகிறது. தொடர் விடுமுறை என்பதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகாபலிபுரம் நகரில் சர்வதேச புராதன தலமாக திகழ்கிறது. மகாபலிபுரம் சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இந்த சுற்றுலா தலத்திற்கு தினந்தோறும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பயணிகள் ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் இன்று அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மகாபலிபுரத்திற்கு திரண்டுள்ளனர். வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, பழைய கற்கள், புராதன சின்னங்களை பார்வையிட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பார்வையிட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் புராதன சின்னங்களாக உள்ள மாமல்லபுரத்தை மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் இலங்கை, பாகிஸ்தான், பர்மா, இந்தோனேசியா, சைப்ரியா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 21 வகையான பறவைகள் வருகை தந்து இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக வேடந்தாங்கல் ஏரியானது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் தற்போது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு 30,000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்து இனப்பெருக்கமானது செய்து வருகிறது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் தற்போது பார்வையாளர்கள் அதிகரித்து காணப்படுவதால் விழா கோலமாக காட்சிப்படுகிறது.